தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வதற்கு நேரடியாய் பதிலளிக்கிற சர்வ வல்லவர் அந்த அற்புதமான நன்மையை பெற்று பக்தன் சொல்றான். கேட்போமா? சங்கீதம் 119 132. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். சர்வ வல்லவரே, நியாயாதிபதியே, நீதிபரரே, உம்முடைய சிங்காசனம் நியாயத்தால் நிறைந்திருக்கின்ற உணர்ந்த பக்தன் சொல்றான், என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். என்னவாய் தன்னை தாழ்த்துகிறான் பாருங்கள். எவ்வளவு படித்திருந்தாலும், செல்வம் இருந்தாலும், ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு இறங்கும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் போது, தேவாலயத்தில் 2 பேர் வந்து ஜெபித்தார்கள். ஒருவன் சொன்னான், பாவியாய் இருக்கிறேன், என்னை மன்னித்தருளும் என்று வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தினான். அவனே ஆசீர்வதிக்கப்பட்டு சென்றான் என்று இயேசு ஒரு ஓமையிலே சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் கூட நாம் அவர் பாதத்தை பிடித்துக் கொள்வோமா? எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், எனக்கு இறங்கும், என் நோக்கி பாரும். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன் தான், ஆனால் நீர் ஒரு முறை என்னை நோக்கி பாரும். அந்த சிம்சோன் தவறெல்லாம் செய்த போதிலும் கூட ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று சொன்னபோது இறங்கினாரே. என் தேவன் உங்களை மறப்பாரா? நபர் நிச்சயம் அவர் நினைவு கூறுவார். நோக்கி கூப்பிடுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் உங்களுடைய இரக்கத்தை காட்டும். ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி கூப்பிடுகிற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தான் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்குள் இந்த அதே மனத்தாண்மை எங்களுக்குள் வரட்டும். ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, உதவி செய்யுங்க. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்த்து உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற திருப்பில் நிற்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.